இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். என் கூட நிறைய பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப நாளா எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் என் கூட இந்த படத்துல நடிச்சாங்க. சரத் சார் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் அவரும் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டார் இந்த படத்துல இருந்து. ஸோ எல்லாரும் சொல்ற மாதிரி தான் அவர் வந்து எனக்கும் அவருக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் என்னன்னே தெரியாது. ஸோ செம ஜாலியா 2K கிட்ஸ் மாதிரி எல்லாருமாலையும் பழகிறவர் அவரு. அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல நாங்க நிறைய பேசியிருக்கோம், நிறைய லந்து பண்ணியிருக்கோம், ஊர் மக்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் சரத் சார் கிட்ட வந்து என்ன கத்துக்கலாம்னா, நம்ம யாருக்கா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி அந்த பேஷன்ஸ் இருக்கு அவர்கிட்ட. எத்தனை ரீடேக்ஸ் போனாலும் பரவாயில்ல, எத்தனை யாராச்சும் ஒருத்தவங்க டைலாக் சொல்ல கஷ்டப்படுறாங்கன்னா சரத் சார் போய் சொல்லி கொடுத்துருக்காரு, மாடுலேஷனோட சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதை நான் கத்துக்கிறேங்க. அண்ட் பொன்ராம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நானும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பார்க்கும்போது உங்களோட பெரிய ஃபேன். உங்களோட ஒரு படம் பண்ண முடியாதான்னு நினைச்சேன், இன்னைக்கு நடந்துருச்சு. ஸோ இப்ப நீங்க இந்த படத்துல பாக்குறதுக்கு நான் நிறைய ரியாக்ஷன் வைஸா இருக்கட்டும், இல்லை காமெடி வைஸா இருக்கட்டும், பொன்ராம் சார் தான் அதை வெளியே கொண்டு வந்தாரு. நாங்க வந்து ஷூட் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டோம். அங்க ஆன் செட்ல வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் டைலாக மெமரைஸ் பண்றதுக்கோ எதுக்குமே எனக்கு சார் கஷ்டம் தரல. ஏன்னா நாங்க பேப்பர்ல எழுதுனது வேற, படத்துல வந்திருக்க டைலாக்ஸ் எல்லாமே வேற. சார் வந்து எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஒரு சீனை டெவலப் பண்ணி நீங்க அதை நம்ம என்ன டயலாக் வேணா டெவலப் பண்றதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு. நாங்க என்ன ரியாக்ஷன் பண்ணாலும் அது நல்லா இருந்தா அதுக்கும் அவரு ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், நீங்க தான் சொன்னீங்க நான் எங்கேயுமே கட்டுன்னு சொல்ல மாட்டேன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நானும் சரத் சார் வந்து ஒரு சரத் சார் அண்ட் கல்கி பிரதர் எல்லாரும் அந்த லாரி சீக்வன்ஸ்ல சின்ன சீன் தான் அது, ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும். பட் நீங்க கட்டே சொல்ல, நாங்க பாட்டு டைலாக் பேசிக்கிட்டே இருக்கோம், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது, சரி ஓகே இதோட நிறுத்திக்குவோம், ரொம்ப போகுது அப்படின்னு நாங்க நிறுத்தின இடம் அது. அண்ட் பாலு சார், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க் சார் உங்களது. பொன்ராம் சார் படத்தை ஒரு ஸ்டைல்ல காமிச்சிருந்தாருன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இன்னொரு ஸ்டைல்ல காமிச்சது நீங்க தான் சார். அண்ட் கொரியோகிராஃபர்ஸ், நீங்க என் கூட முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் போத் ஆஃப் யூ. எக்ஸ்பீரியன்ஸ், டான்ஸ் எல்லாமே வந்து அந்த டான்ஸ் வந்து நம்ம ஜாலியா இருந்தா மட்டும்தான் ஆட முடியும். ஸோ நீங்க ஆர்டிஸ்ட வந்து எப்படி நீங்க ஹாப்பியா வச்சுட்டு நீங்க பண்ண முடியும், உங்க 2 பேர்கிட்ட இருந்து அதை நல்லா பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கல்கி பிரதர், இந்த படத்துல நிறைய பேர் இருக்காங்க. கல்கி பிரதர் இருக்காரு, அப்புறம் முனிஷ்காந்த் அண்ணா இருக்காரு, தார்னிகா புதுசா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து போட்ட எஃபர்ட்ல தான் இந்த படம் நாங்க பண்ணியிருக்கோம். அண்ட் எஸ்பெஷலா நான் இன்னொருத்தவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் கூட இருந்தவங்க எல்லா அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னை செட்ல கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் வராம they made sure நான் வீட்டில் இருக்கிற மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், மை என்டையர் டீமுக்குமே தேங்க்யூ ஸோ மச். அவர்களும் இசை இளவரசர் 2 பேரும் சேர்ந்து பாடுறது அந்த மாதிரி. அண்ட் அவருடைய இசையிலையும் நடிச்சிட்டீங்க, இவருடைய இசையிலையும் நடிச்சு, இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் கொடுத்து வைக்கப்பட்டிருக்காங்க. அதை பத்தி ஏதாவது மியூசிக் பத்தி? நான் அதுதான் நான் நிறைய பேசணும்னு வந்தேன். நான் என்னெல்லாம் வச்சிருந்தேனோ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டாங்க. அதனாலதான் நான் என்ன சொல்லணும்னு தெரியாம இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமானது. ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி அப்பா வந்து ஃபர்ஸ்ட் கார்த்திக் ராஜா சார் தான் பண்ணணும்னு இருந்தது. அதுக்கப்புறம் படைத்தலைவனுக்கா இருக்கட்டும் இதுக்கா இருக்கட்டும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இளையராஜா சார் தான் எனக்கு அதுக்கு மியூசிக் பண்ணுவாரு. ஸோ அவர் அந்த படத்துலயும் எனக்காக பாடி இருந்தாரு. அண்ட் இந்த படத்துல முகேஷ் சார் வந்து எனக்கு சொல்லும் போது யுவன் சங்கர் ராஜா தான் பண்றாருன்னு சொல்லும் போது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. இட்ஸ் a ஸ்பெஷல் மூமெண்ட். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால என்ன தவிர அவங்க ஃபேமிலியோட எல்லாரோடையும் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் யாரும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அண்ட் இன்னொரு என்ன ஸ்பெஷலான மூமெண்ட்னா 2 பேரும் இந்த பாடியிருக்காங்க. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட்.
ஒரு ஹீரோவோட அண்ணனா வரல, சண்முக பாண்டியோட ரசிகனா இங்கே வந்து நான் நிற்கிறேன். அதனால் ஏன்னா ஷம்முவை பற்றி சொல்லணுன்னா 2012 நடிச்சிட்டு இருக்காப்புல. ஸோ 2012 இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஜேர்னி ஷம்முக்கு. இந்த 13 வருஷம் ஜேர்னியில் வந்து நிறைய விஷயம் எங்களுக்கு வந்து லைஃப்பில் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த 13 வருஷத்துல நம்ம எத்தனையோ ஹீரோ வேணா பார்த்துருக்கலாம், எத்தனையோ படம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது ஷம்முவோட 4வது படம் தான். ஏன் இப்படின்னா, நடுவில் அவங்க எல்லாருக்கும் தெரியும் அப்பா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதப்போ அப்போ சகாப்தம் ஷம்மு பண்ணான். அப்புறம் மற்ற படங்கள் வரும்போது எனக்கு படம்லாம் வேணாம், நான் அப்பாவோட இருந்து ஃபுல்லாக அவர் எப்படியாச்சும் குணப்படுத்திட்டு இந்த தமிழ்நாட்டு மக்கள் கொண்டு வரணும் அப்படின்ட்டு முழுமையாக ஷம்மு வீட்டிலே இருந்து அப்பாவை பார்த்துக்கினாப்புல. அப்போ தான் கேப்டன் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே நீங்கள் வரணுன்ட்டு அப்போ என்னைய புஷ் பண்ணி அமிச்சார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த படம் இன்னைக்கு வந்து ஆரம்பித்த நாள்ல இருந்து முடிகிற நாள் வரைக்கும் எந்த இடத்துலையுமே ஒரு லேக்கே இல்லாமல் ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக தான் இந்த படம் போயிருக்கு. ஏன் இது 13 வருஷம் இது சொல்கிறேன்னா, அவன் ஷம்மு நடித்த படங்கள் முன்னாடி 2 படம் இருந்தாலும் பல படங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்தும் எதுவுமே ஷம்முக்கு வந்து சரியாக லான்ச் ஆகலை, சரியான இது டைமிங் வரல. ஸோ அப்போ எவ்வளவோ ஃபீல் பண்ணாலுமே அவன் வந்து தைரியமாக நின்னான் கடைசி வரைக்கும். இல்லை நான் வருவேன், நான் ஜெயிப்பேன், நான் கேப்டன் பையன், என்னால் முடியும் அப்படின்னு. இந்த 13 வருஷமும் எத்தனையோ பேர் அவன் கூட நடிகர்கள், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் வந்தாலும் அந்த பேஷன்ஸ் அவனுக்கு இருந்தது. இந்த நேரத்தில் நான் வந்து முகேஷ் பிரதருக்கும் ஸ்டார் சினிமாஸ்க்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் ஸ்டாப்பாக ஒரு ப்ராஜெக்ட் ஆன் பண்ணால் இப்போ இருக்கிற ஒரு சினாரியில எல்லா படமுமே இன்னைக்கு வந்து கஷ்டப்படுற நேரத்தில் இந்த படத்தை வந்து கேப்டனுக்கு ஒரு ஷம்முக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய லான்ச்சாக இருக்கணும் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து டே 1லேருந்து இது வரைக்கும் அவர் பண்ணியிருக்காரு. அதனால ஃபர்ஸ்ட் என்னோட வாழ்த்துக்களும் நன்றிகளும் முகேஷ் சார் அவருக்கு நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். பிறகு இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே நான் ஃபர்ஸ்ட் ஷம்மு வந்து முகேஷ் வந்து ஷம்முகிட்ட சொன்ன வந்து அடுத்த படம் இந்த மாதிரி பொன்ராம் சார் பண்ணுறாரு, அவர் தான் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கார் ஷம்முக்கு பண்ணோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த டைம்ல வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறப்போ நாங்களாம் காலேஜ் படிக்கிறப்போ நாங்களாம் போயிட்டு இருப்போம் படத்தை பார்க்கும்போது பொன்ராம் சார் பார்க்குறப்போ எனக்கு சந்தோஷம். சரி ஷம்முக்கு வந்து ஒரு ரெப்யூட்டட் டைரக்டர் வராங்க, ஒரு நல்ல கதை வருது, வரும்போது ரொம்ப ஹாப்பி. ஸோ கண்ணை மூடிட்டு பண்ணு இந்த சப்ஜெக்டை அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் ஷம்முகிட்ட சொன்னேன். அப்புறம் நெக்ஸ்ட் யார் நடிக்கிறார் அப்படின்னா பொன்ராம் சார் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி கண்டிப்பா சரத்குமார் சார் இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா சொன்னார். ஸோ சரத்குமார் சார் வந்தோடனே இன்னொரு செரி அந்த கேக் மாதிரி இன்னொரு க்ளோரி ஆட் ஆச்சு அவர் உள்ள வந்தோடனே. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து புலன் விசாரணை டைம்ல இருந்து கேப்டனும் சரி சரத்குமார் சார் ஒன்னாவே நம்ம வந்து தமிழ் சினிமால பார்த்துட்டே இருக்கும்போது இன்னைக்கு அப்பா இல்லாத நேரத்தில் ஷம்மு அடுத்த ஒரு மைல் ஸ்டோன் எடுத்து வைக்கும்போது கூட சரத்குமார் சாரும் திரும்பியும் ஒரு சப்போர்ட்டா நிற்கும் போது இது வந்து சம்திங் இஸ் கனெக்டிங் வரும்போது நம்ம பாசிட்டிவா ஒரு விஷயமா தான் இருக்கணும். சரத் சார் வந்து பர்சனலா நான் வந்து இப்போ கேப்டன் முன்னாடியில எனக்கு தெரியும், பட் கேப்டன் மறைவுக்கு பிறகு கொஞ்சம் அடிக்கடியா நான் மீட் பண்றேன். போன வருஷம் எலெக்ஷன் டைமும் சரி இந்த படம் சரி நான் அடிக்கடி சாரை மீட் பண்ணியிருக்கேன். எப்போ மீட் பண்ணாலுமே அந்த ஒரு எப்படி சொல்றேன் அந்த டவுன் டு எர்த்தான ஒரு கேரக்டர் தான் நான் பார்ப்பேன். அவர் வந்து நீ சின்ன பையன் நான் சீன் அப்படிலாம் இல்லை, வந்தோடனே வணக்கம் விஜய் எப்படி இருக்கீங்க, வாங்க உட்காருங்க சாப்பிட்றீங்களா, அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டா தான் பார்ப்பார். அவர் வந்து நான் 25 இயர்ஸ் கூப்பிடுறேன்னு சொல்ல தப்பு இல்லை, ஏன்னா அவரோட ஹார்ட் அப்படி இருக்கு. ஏன்னா எல்லா ஏஜ் கேட்டகரியோடையும் பழகும் போது அது வந்து அது அப்படிதான் இருக்கணும். ஏன்னா ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட எப்படி நம்ம சிந்தனை நம்மளோட எப்படி நம்ம பாக்குறோமோ அதுதான் நம்மளோட வயசு நான் நினைக்கிறேன். அதனால சார் அப்படிலாம் சொல்ல எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அவரோட கனெக்ட் ஆகும்போது இப்ப கூட வஸ்தாரா சாங்ல கூட நான் உட்காந்து சைட்ல பாத்துட்டு இருந்தேன். ஷம்மு பெட்ரா சரத் சார் பெட்ரா 2 பேர் ஆடிட்டே இருக்காங்க. இந்த பேண்டு வாத்தியம் பெருசா இந்த தப்பாட்டம் பெருசா ஆடி அந்த மாதிரி 2 பேருமே பயங்கரமா ஆடி ஒரு பெரிய காம்படிஷன் கொடுத்தாங்க அந்த வஸ்தாரா சாங் நான் பார்க்கும்போது. அப்புறம் யுவன் அண்ணன் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஸ்கிரீன்ல நான் பார்க்கும்போது கேப்டன் நடிச்ச அலெக்சாண்டர் பிஜிஎம் ஸ்கோர் பை யுவன் சங்கர் ராஜா அப்படின்ட்டு வந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டே யுவன் சங்கர் அண்ணன் மீட் பண்றேன். இன்னைக்கு தான் நான் பேசுறேன். பேசினோடனே உடனே கனெக்ட் ஆயிட்டாரு. நாங்க நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவோம் கொஞ்ச நேரத்துல. எல்லாரும் மாதிரியும் சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் டைம்ல இருந்து அவர் சாங் கேட்கறதுல இருந்து அவர் வந்து மியூசிக்கால கனெக்ட் ஆனார். ஏன்னா கேப்டன் வந்து ஃபர்ஸ்ட் சகாப்தம் படம் சொல்லும் போது என்ன சொன்னாருன்னா
ஃபர்ஸ்ட் படம் ஷம்மு நடிச்சாருன்னா அது இளையராஜா சார் ஃபேமிலியில இருந்தா ஒருத்தர் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி சகாப்தம் பார்த்தீங்கன்னா நீ கார்த்திக் ராஜா சார் வாசிச்சார். செகண்ட் படம் ஷம்முக்கு கொம்பு படைத்தலைவன் பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் வாசிச்சார். இப்போ மூணாவது கொம்பு சி பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா சார் வாசிக்கிறார். ஸோ கேப்டன் நினைச்ச ஆசை ஃபர்ஸ்ட் 3 படத்துல ஷம்முக்கு நடந்துருச்சு. ராஜா சார் ஃபேமிலியில இருந்தான் ஃபர்ஸ்ட் 3 படமே இசை அமைக்கணும் அப்படின்னு 3மே வந்துருச்சு. அதனால அது உண்மையிலேயே ஏன்னா அவங்க பவதரணி அவங்க கூட சகாப்தத்துல பாடி இருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலியில யாரெல்லாம் சிங்கர்ஸோ எல்லாருமே ஷம்முக்காக பாடி இருக்காங்க. அது வந்து உண்மையிலேயே ஷம்மு இஸ் அ பிளஸ் சைல்ட். கேப்டன் ஆசைப்பட்டது நடந்துருச்சுன்னு தான் இந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் அதே மாதிரி பாலு சார் கேமராமேன் பிதாமகன் டைம்ல இருந்து ஏன்னா நான் எப்பயுமே சின்ன வயசுல அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருப்பார், நீ படம் வெறும் ஹீரோ ஹீரோயின் மட்டும் நீ பார்க்க கூடாது, ஸ்கிரீன் கார்டு போடும்போது எல்லார் பேரும் நீ படிக்கணும், அந்த லைட் மேன் யாரு எல்லாருமே நீ படிக்கணும். ஏன்னா எல்லாருமே ஒரு படத்துக்கு ஒரு எஃபர்ட் போட்டு தான் ஒரு படத்தை உருவாக்கியிருக்காங்க, எல்லாருமே நீ பார்க்கணும் அப்படின்பார். ஸோ எப்பயுமே கொரியோகிராஃபர் யாரு, இந்த படத்துக்கு யாரு, ஃபைட் மாஸ்டர் யாரு, எடிட்டர் யாரு, இந்த மாதிரி ஒன்னொன்னும் நான் எப்பயுமே ஸ்கிரீன் கார்டு போடுமா நான் பார்ப்பேன். அதனால பித்தாமகன் டைம்ல இருந்து பாலு சாரா இருக்கட்டும், இதே மாதிரி நம்ம இன்னைக்கு அசார் சார் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க, ஷெரீஃப் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த சாங் நாங்கள் போகும்போது நானும் அம்மாவெல்லாம் தேனி ஷூட் போயிருந்தோம். போயிட்டு இருக்கும்போது இந்த சாங் போடும்போது உண்மையிலேயே ஒரு பெப்பியான ஒரு நம்பரா இருந்தது. ஏன்னா ஊர் ஜனங்க சைட்ல எல்லாருமே அன்னைக்கு ஒரு வீக்கெண்ட். ஸோ ஊர் சைட்ல வீக்கெண்ட்னா ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரியும்ல, பட் எல்லாருமே ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்தாங்க. அந்த மொமெண்ட்ல இந்த சாங் பிளே பண்ண உடனே எல்லாருமே ஒரு வைப் ஆனாங்க அந்த பாட்டுக்கு. ஸோ அப்பயே நான் நினைச்சேன் ஓகே சாங் உடனே கிளிக் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, படம் ரிலீஸ் ஆன உடனே மக்கள் எல்லாருமே போய் பார்ப்பாங்க. அதனால இது வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல போய் ஷம்முக்கு ஒரு மைல் ஸ்டோனா ஒரு அமையும் நான் பார்க்குறேன். அதே மாதிரி எல்லாருக்குமே இது வந்து ஒரு புது காம்பினேஷன் நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருமே அவங்க இடத்துல பெரிய ஒரு விஷயம், ஆனா இன்னைக்கு எல்லாருமே ஒரு அப்கமிங் ஹீரோக்காக சேரும் போது ஒரு புது விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு பெரிய விஷயத்துக்கு பின்னாடி போவாங்க, ஆனா இந்த எல்லாருமே ஒரு புது விஷயத்துக்காக பின்னாடி இங்க வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக கொம்பு சீவி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கால கொம்பு சீவி இறங்குற மாதிரி தான் டிசம்பர் 19 வரும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த இதுல ஏன்னா என்ன நிறைய பேசணும். ஏன்னா பிகாஸ் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் கேப்டன் சார் படம் பார்த்து தான் நான் லைக் எப்படி சொல்கிறது, அவங்க வந்து அந்த பூட்ஸ் பேண்ட்டு ஃபைட்டு அந்த மாதிரி தான் லைக் இட்ஸ் லைக் வெரி இன்ஸ்பைரிங் பர்சன். அண்ட் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஐ திங்க் அம்மா வந்து ஒரு சார்ட் ஆஃப் டின்னர் புஃபேலாம் அரேஞ்ச் பண்ணாங்க. அப்போ கேப்டன் சார் வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகி வந்தாங்க. அப்போ நான் டான்ஸ் ஆடினேன், எத்தனோன்னு இருந்தேன். அவங்களுக்கு வந்து என்ட்ரி ஆகிறாங்க, சரி சொல்லிட்டு டேடியோட பாட்டு போட்டு நான் என் கசின்ஸ் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடினோம். ஸோ இங்கேருந்து இட்ஸ் லைக் கம்மிங் ஹியர் அப்படின்றது தான் இட்ஸ் லைக் ரொம்ப எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பொன்னாம் சார் வந்து நான் கேட்டேன், கதைலாம் கேட்டு யார் சார் ஹீரோ அப்படின்னோடனே சொன்னோடனே நான் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, நான் பண்ணுறேன், நான் இது இல்லை நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் ஏன்னா அவ்வளோ எப்படி சொல்கிறது, அவ்வளோ பேருக்கு நிறையா ஒரு பில்லராக இருந்திருக்கிறாங்க. அண்ட் கண்டிப்பாக மை பிரதர் ஐ திங்க் ஷண்முகல் பாண்டியன் வில் பி லைக் அவருக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது இந்த சினிமாவில். அண்டு சரத் சார்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஷண்முக பாண்டியன் எனக்கு மியூசிக் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். பொன்ராம் சார் ஸ்கிரிப்டு நான் கேட்டு நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் என்ஜாய் பண்ண ஒரு அந்த காமெடி அந்த சென்ஸ் எல்லாமே சான்ஸே இல்லை சார், சூப்பராக இருக்குது. எனக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது, செம்ம ஃபன்னாக இருந்தது. அண்ட் பாலா சாரோட கேமரா ஒர்க் சூப்பர். அண்ட் கேப்டன் சாருக்கு நான் வந்து எனக்கு கோர்வையாக பேச தெரியாது, நான் அப்படியே மைண்டில் வர்றது அப்படியே பேசிடுறேன். ஸோ கேப்டன் சாருக்கு வந்து நான் தென்னவன் படம் வந்து மியூசிக் பண்ணேன். பட் ஆனால் அரவிந்தன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அலெக்சாண்டர்னு ஒரு படம் அண்ணன் மியூசிக்கில் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அண்ணன் வந்து பிஸி ஆகிட்டார், ஏதோ ஹிந்தி படத்துக்கு பாம்பே போகிற மாதிரி வந்தது. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து பஞ்சு சுப்பு வந்து எனக்கு வந்து நீ இந்த படம் ரீ ரெக்கார்டிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் படத்துக்கு ஒரு சாங் நான் பண்ணேன். ஸோ அப்படி தான் அங்கேருந்து தான் இப்போ என் கேரியரே ஸ்டார்ட் ஆச்சு.
ஸோ இன்றைக்கி அவங்க சன்னுக்கு நான் மியூசிக் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு என் ஃபேமிலியில் ஒருத்தருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான். இன்றைக்கி இல்லை, எப்போ கூப்பிட்டாலும் I'll be there because super happy to be a part of this project and had a great fun working. Super. இங்கே கூட இந்த படத்தில் வந்து முதல்ல நான் வந்து இந்த விழாவில் வந்து நிற்கிறேன்னா, இது ஒரு கொம்புசிவி திரைப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் விழாவை நான் எடுத்துக்கிறேன். இது உணர்வுபூர்வமான ஒரு விழா என்று நான் சொல்ல வேண்டும். இந்த மேடையில் நிற்கும் போதே ஐ பிகம் வெரி நாஸ்டாலஜிக். நான் வந்து விஜயகாந்த் சாரை திங்க் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அது திங்க் பண்ண ஆரம்பிச்சேன்னா என் கண்களில் நீர் வடிய தான் செய்யும். ஏன்னா அதை மட்டும் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஒன்றே ஒன்று, இந்த பாசம் என்பது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொல்லும்போது நட்பை பற்றி சொன்னாங்க. இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு வந்து பொன்ராம் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தாலும், சண்முக பாண்டி இந்த படத்தில் இருக்காருன்னு சொன்ன உடனே ஐ said I am doing this film. கண்டிப்பாக நான் ஒரு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வாழ்க்கை பயணத்தில், அந்த கலை உலக பயணத்தில் நான் முக்கியமான காலகட்டத்தில், ஏன்னா பலரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் நான் சொல்லியே தீர்வேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு சூழலில் வந்து விஜயகாந்தோட மேக்கப் மேன் வந்து ராஜு புலன் விசாரணையில் வந்து ஒரு வில்லன் தேடிட்டு இருக்காங்க. அப்போ ராஜு வந்து நேராக போய் விஜயகாந்த் சார்ட்ட சொல்லி, இந்த தயாரிப்பாளர் வந்து வாட்ட சாட்டமாக இருக்காரு, போட்டு மிதிக்கிறதுக்கு நல்லா இருப்பார்னு போய் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். உடனே என்னை கொண்டு போய் விஜயகாந்த் சார் முன்னாடி ராஜபாத்தா சீட்டை நிறுத்துறாங்க. அவர் என்னை பார்த்தாரு, நீங்கள் வந்து ராவுத்தரை பார்த்துட்டு செல்வமணியை பார்த்துருங்கன்னாரு. செல்வமணி தான் இருந்தாங்க. விஜயகாந்த் சார் என்னை பார்க்கும்போதே முடிவு பண்ணிட்டாரு, சரி சரத்குமார் வந்து நடிக்கணும்னு நினச்சிட்டா நினைக்கிறேன். நான் போய் செல்வமணியை பார்க்கும்போது போய் நின்று இந்த வில்லன் வேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. கண்டிப்பாக சார், எந்த வேஷனாலும் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி நின்னேன். அப்போ ஏதோ பேசிக்கிட்டாங்க, உங்களை பேசிக்கிட்டாங்க. இவர் மீசை இல்லாமல் இருந்தால் எப்படி இருப்பாருன்னு காதில் விழுந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் அதை வந்துடுறசான்னு போனேன். பக்கத்தில் ரோனி லாட்ஜ் இருந்துச்சு, அங்கே ஒரு பார்பர் ஷாப் இருந்துச்சு பக்கத்துலேயே. மீசையை வலிச்சுட்டு போயிட்டு நான் இப்படி தான் சார் இருப்பேன் அப்படின்னேன். அன்று துவங்கியதான் இந்த பயணம். மறக்க முடியாத நிகழ்வு அது. அந்த படம் முடிஞ்ச உடனே, புலன்விசாரி படம் முடிஞ்ச உடனே விஜயகாந்த் சார் சொன்ன முதல் வார்த்தை, விஜயகாந்த் சாரை பற்றி பேச்சு நான் பாண்டியனுக்கு வந்தே ஆகணும். அவர் வந்து இந்த படத்தை பார்த்தோன்னே எந்த ஒரு கதாநாயகம் சொல்லாத வார்த்தையை சொன்னவர் தான் விஜயகாந்த். அதனால தான் இன்றைக்கும் இதயத்தில் ஆழமாக இருக்கார். இந்த படத்தை பார்த்துட்டு அவர் சொன்னார், சார் உங்களுக்கு தான் அந்த படத்தில் பெரிய பேருன்னார். ஒரு கதாநாயகன் ஒரு வில்லனை பார்த்து இந்த படத்தில் முதலாக அதிகமான பேர் புகழ் வரும்னா அது உங்களுக்கு தான். எனக்கு என்ன சார் சொல்கிறீங்க, அவ்வளோ பிரமாதமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அந்த ஸ்டண்ட் காட்சியை நடிக்கும் போதும் எனக்கு அடிபட்டுச்சு கிளைமேக்ஸில். அப்போ அடிபட்ட பிறகு நான் வந்து வச்ச டூப்புக்கு வச்சு மேனேஜ் பண்ணிடலான்னு பண்ண, இல்லை சரத்து குணமாய் வந்துட்டுன்னு சொன்னார். சேம் திங் கண்டினியூ வித் கேப்டன் பிரபாகர். கழுத்து அடிபட்டு 6 மாத காலம் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். இடுப்பில் இருந்து ஒரு எலும்பு எடுத்து வச்சு கழுத்தில் வச்சு 2 பிளேட் வச்சு 4 ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணாங்க கழுத்தை. ஐ லாஸ்ட் மை ரைட் வோக்கல் கார்ட் பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்பீக். பேசாமல் இருந்தேன் 6 மாதம். அப்போ தான் கேப்டன் பிரபாகர் வந்து முடிய வேண்டிய காலகட்டத்தில் ஏற்கனவே கொஞ்சம் நடிச்சிட்டேன். நான் வந்து அந்த ஃபைட் சீன் ஒன்று முடியணும் எனக்கு. அப்போ விஜயகாந்த் சார் நினச்சிருந்தாங்கன்னா கூட ஜஸ்ட் கேமியோ ரோல் தான் பண்ணேன். ஏன்னா புலன சார் இருந்தனால நான் அந்த படத்தை நடிக்கணும்னு சொன்னார். அந்த கேமியோ ரோலை எடுத்துட்டு வேற யாரும் போட்டு படத்தை முடிச்சிருக்கலாம். அங்கே தான் அந்த கிரேட் பர்சனாலிட்டி விஜயகாந்த் ஸ்டில் இட்ஸ் ஆணித்தரமாக அடிச்சு வச்சு நெஞ்சில். அவர் என்ன சொன்னார், சரத் குணமாய் வரட்டுங்க, படம் 6 மாதம் ஆனால் பரவாயில்ல, அப்போ தான் நான் எடுத்து முடிச்சிருவேன் அப்படின்னார். நோ அதர் ஹீரோ would have said that. That is the bond I have with விஜயகாந்த் சார். அது வந்து ஒரு ஆழமாக என் மனசில் பதிஞ்சதெல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட பயணிச்சது, the way he adapts himself, அவருடைய குணம், இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாரும் சொல்லிட்டாங்க, சொல்லாதவங்க கூட சொல்லிட்டாங்க. நான் வேற எதுவும் பேசலை. ஏன்னா அருகே இருந்து பார்த்தவனாக நான் சொல்கின்றேன். அவருடைய திறமை, அவருடைய அன்பு, பாசம் இதெல்லாம் வந்து அருகிலிருந்து நான் அனுபவிச்சு வேணும். அது அந்த சமயத்தில் தான் பொன்ராம் வந்து படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொன்ராம் படம் யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது. ஏன்னா இரவு நேரத்தில் அமர்ந்து சிரிக்க வேண்டும் என்று சொன்னால் பொன்ராமோட படத்தை போட்டு சிரிச்சுக்கிட்டே உட்காந்து காமெடியாக அன்று நடந்தவையெல்லாம் மறந்துட்டு ஜாலியாக உட்காந்துருக்கலாம். அவர் படம் வந்து கதை சொல்கிறேன்னு சொன்ன உடனே கதையை கேட்டுட்டு இருந்தேன். சண்முக பாண்டியன் நடிக்கிறாருன்னு சொன்னோன்னே ஐ வாஸ் வெரி வெரி த்ரில்ட் டு ஆக்ட். அண்ட் சண்முக பாண்டியன் நான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த மேடையில் சொல்கிறேன், யூ வில் பிகம் அ கிரேட் ஸ்டார்.
வெரி பிக் ஸ்டார். அதில் எந்த ஒரு மாற்றமும் எனக்கு தெரியல. நான் படைத்தலைவர் வந்து பார்த்தேன், இந்த படத்தையும் பார்க்குறேன். இந்த டெடிகேஷன், டிசிப்ளின், அப்புறம் வந்து அந்த குணம் இருக்கு இல்லையா, விஜயகாந்த் சாருக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது சண்முகம், யூ ஆர் ஸ்டில் த சேம் பர்சன் அஸ் விஜயகாந்த். அவர் எப்படி இருப்பாரோ அதே தான். செட்டில் வந்து எந்த பந்தா படகாரும் கிடையாது. நான் இன்னாரோட சன்னு, பிரபாகரோட பிரதர், இதெல்லாம் அங்கே தெரியல. நான் வந்து ஒரு நடிகன், அவ்வளோதான். அங்கே வந்திருக்கேன். என்ன பொன்ராம் சொல்கிறாரோ ஐபி டைரக்டர்ஸ் ஆக்டர்னு சொல்லி நடித்தார். அண்ட் வி போத் இந்த படத்தை வந்து இப்போ வந்து மேடம் கூட சொன்னாங்க, நீ உண்மையான மாமா மச்சமாக நடிச்சிருக்கீங்கன்னு. அது நடிக்கலை, வாழ்ந்தோன்னு தான் சொல்லணும். பிகாஸ் வி ஃபெல்ட் ஸோ க்ளோஸ் டு ஈச் அதர். அப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் சண்முகம் கொடுத்து அமிச்சாங்க அப்படின்னு சாப்பாடு வரும், நான் வந்து கொடுத்து அமிச்சேன் சாப்பாடு கொடுத்து விடுவேன். ஸோ இந்த மாதிரி அந்த உறவு வந்து தொடர்கிறது. நான் சண்முக பாண்டியன் சொன்னேன், ஒரு வேளை என் பையன் நடிக்க வந்து, உங்கள் பேரன் நடிக்க வந்து, அப்பயும் நான் வந்து நடிக்கிறேன். எனக்கு அந்த உறவு அத்தே போகக்கூடாது, வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். என்றும் மறையாத உறவாக இந்த குடும்ப உறவு தொடர வேண்டும். அதான் என்னுடைய முக்கியமாக இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த படத்தில் பல பேர் நடித்தாங்க, ஏன்னா பொன்ராமன் சொல்லணும்னு வந்துட்டோம். இங்கே தாரணிகா பற்றி சொல்லிட்டாங்க. நீங்கள் பாதியில் நிறுத்தணும், ப்ரெஸ்ஸெல்லாம் வேறு மாதிரி நினச்சிருப்பாங்க பொன்ராம். இந்த மாதிரி நடுவில்லாம் இப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்லாமா அந்த டீச்சர் நடித்தாங்கல்ல, அந்த டீச்சரை நாட்டாம வச்சுருந்தார்ல, அவங்க பொண்ணு அப்படின்னா என்ன நினைப்பாங்க? அவங்க அர்த்தமோட பேசுகிறோம் பொன்ராம். இந்த மாதிரி நான் பேசுகிறேன், வேறு மாதிரி தெரியுது. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க உண்மையிலே. தாரணி வெரி குட் ஃபியூச்சர். ஆனால் இதில் என்ன சொல்லணும்னா, விஜயகாந்த் சார் வந்து எல்லாமே ஆக்ஷன் நல்லா பண்ணுவாங்க. அதில் முக்கியமாக சொல்லணும்னா, என்னோட ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, நான் முதலேருந்து படி முடிக்கும் என்னுடைய அந்த காலகட்டத்தில் ரசிகர்கள் எப்படின்னா, என்னை வந்து பார்க்குற என்னுடைய ரசிகர்கள், அண்ணா தப்பாக நடிக்கட்டு ஒன்று சொல்லாம நான் சொல்லிடுறேன், இந்த விஜயகாந்த் சார் காலத்துக்கு பின்னாடி டொம்மு நடிப்பாருண்ணே, அந்த மாதிரி நீங்கள் காலத்துக்கு அடிக்கணும் நல்லா இருக்கும் அப்படின்னா. டேய், என் படத்தை பற்றி என்னை பற்றி பேசினா விஜயகாந்த் சார் நல்லா கிக் போடுவாடுற, அந்த அளவுக்கு உரிமையோடு சொல்கின்ற காலம். இங்கே வந்து சண்முக பாண்டியன் வந்து நல்ல ஒரு கெமிஸ்ட்ரியோட என் கூட மட்டும் நடிக்கலை, தாரியா கூட நடித்தார். அவங்க அம்மா கவனிக்குமாறு சொல்லிக் கொள்கிறேன். நான் எதையும் பற்ற வைக்கல, நல்லா நடித்தாங்கன்னு நான் சொல்கிறேன். அது அந்யோன்யமாக நல்ல பாசமாக அந்த சாங்லாம் பிரமாதமாக கொம்பு சீவி விடுறேன்னு சொல்கிற பிரபா இல்லை கொம்பு சீவி விடல, அந்த கெமிஸ்ட்ரி இருந்தாலும் அந்த காதல் காட்சியெல்லாம் நல்லா பரவசமாக வரும். நான் ஒரு சீனில் பார்த்தா காலை தட்டி விட்டு மேலே உள்ள வச்சார். அது பொன்ராம் சொன்னாரோ அவரே பண்ணாரோ எனக்கு தெரியாது. அது ஏதோ நல்லா இருந்துச்சானா சீனராக வந்திருக்கு, கமர்ஷியலாக வந்திருக்குன்னு மேடம் சொல்லிட்டாங்க. அந்த கமர்ஷியலாக வந்ததுக்கு காரணம் வந்து சண்முக பாண்டியன் ஒருவர் இதில். அது பொன்ராமோட சேர்ந்து பண்ணாரா சேர்ந்தா பண்ணலான்னு தெரியாது. கேப்டன் இன்று வரை உங்கள் நெஞ்சில் மட்டுமல்ல என் நெஞ்சிலும் நீங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அவருடைய துணைவியாரும் இன்று உங்கள் தலைவியாகவும் இருக்கின்ற அன்புக்குரிய சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் என் இனிய நண்பர்னு சொல்லக்கூடாது, அவர் கோவம் வந்துடும். ஏன்னா நான் இன்னும் 25 வயசு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சரத் சார் அவர்களுக்கும் மற்றும் தேமுதிகவை சேர்ந்த தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கொம்பு சீவி பொன்ராம் அவர்கள் இயக்கியிருக்கிறார். கேப்டனின் வாரிசு பாண்டியன், சண்முக பாண்டியன், பாண்டி நாட்டு சிங்கம்
கேப்டன் பெற்றெடுத்த அந்த வாரிசு அவர் நடித்திருக்கிறார். அந்த இந்த போஸ்டரை பார்த்தாவே ஒரு எனர்ஜியா இருக்கு. கொம்பு சீவி அப்படின்னு சொல்லும்போது ஒரு காளையை குறிப்பிடுவாங்க கிராமத்துல. இதுல யாரு கொம்பு சீவின்னு தெரியல எனக்கு. ரெண்டு பேரும் அப்படி இருக்கிறாங்க. அந்த ஒரு இளைஞன் அந்த விஜயகாந்தின் கண்கள்ல ஒரு நெருப்பு இருக்கும், வேகம் இருக்கும். அந்த ஒரு நெருப்பு கலந்த ஒரு பார்வை சண்முக பாண்டியன். ஏய், உனக்கு நான் சளைச்சவே இல்லடா அப்படின்னு இந்த பக்கம். என்ன அழகான கெட்டப் சார் அது. இன்னும் சொல்லுவாங்க, வயசானாலும் நான் கொம்பு சீவன சிங்கம்டா அப்படின்ட்டு. கொம்பு சீவன காலடா அப்படி. அந்த அந்த போஸ்டரே வந்து இந்த படத்தினுடைய வீரத்தை காட்டுகிறது. அந்த டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா நம் தமிழ்நாட்டுடைய பொன்ராம், அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரிடம் இருக்கின்ற நகைச்சுவை உணர்வு. அதன் ட்ரைலர் பார்க்கும்போது நகைச்சுவையை விட இந்த படத்துல வேகம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஒரு ஆக்ஷன். ஏன்னா இன்னைக்கு ஜெனரேஷன் வந்து இன்றைய தலைமுறை அதைத்தான் ரசிக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு ஒரு வேகமான ஒரு திரைப்படத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு படமும் வெற்றியடைய வேண்டும் என்று நான் அவரை வாழ்த்துவேன். இந்த ஃப்ரேம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுது. என்னன்னா, கொம்பு சீவி திரைப்படத்தின் மூலமாக 3 டிகேட்டுகளாக நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. இசை இளவரசர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் மியூசிக்ல அவரும் இசைஞானி ராகதேவன் மாஸ்டர் இளையராஜா சாரும் இணைந்து பாடி இருக்காங்க ஒரு பாடல் இந்த படத்துல, ஒரு அம்மா பாடல். சோ அப்படிப்பட்ட ஒரு மொமெண்ட் இத்தனை வருஷ கரியர்ல இது இந்த படத்துக்கு அமையணும் அப்படின்றதும் கூட கேப்டன் சார்னுடைய விஷா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரதர் சொன்ன மாதிரி இப்படி ஒரு விஷயமும் இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. எஸ், அந்த குரல்ல வந்து என்னோட படத்துல எப்படியாவது பதிவு பண்ணணுங்கிறது தான் யுவன் சார் கிட்ட சர்ப்ரைஸா சொல்லாம வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் யுவன் சார் கேட்கும்போது எத்தனை பாட்டு சார்னு கேட்டாரு. எங்க பாட்டு நிறைய சொன்னா வேணான்றவாருன்னு பயந்துட்டு 3 பாட்டு சார். நான் 2.5 பாட்டு சார். ஓகே 3 songs ஓகே பண்ணிடலான்னு. அப்புறம் பண்ணோன்னே இன்னொரு சாங் ஆட் பண்ணேன். இது 3 சாங் தானே. இல்லை சார் 4வது சாங் ஓகே அப்படின்னாரு. அப்புறமா இன்னொரு 5வது சாங் ஒன்று வந்துச்சு. அவனும் ஓகேன்ட்டார். அதில் தான் சொன்னேன், இது வந்து கண்டிப்பா ராகதேவன் தான் பாடணும், இளையராஜா தான் பாடணும் அப்படின்னு. டாடி தெரியலையே அப்படின்ட்டார். கிட்டத்தட்ட 25 days என்ன டைம் ஆயிடுச்சு. நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்றேன், அவரு தான் பாடணும்னு. அப்புறம் சார் பேசிட்டு எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் சாரை மீட் பண்ணோம். அது உண்மையிலேயே சொல்றேன், நாங்க எதிர்பார்க்கல. ஃபுல்லா இளையராஜா சார் தான் அந்த பாட்டை பாடணுங்கிறது ஒரு பிளானு. அப்படிதான் யுவன் சாரும் துபாயில வந்திருந்தாங்க. அவங்க ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்க சொல்லணும் சார் அதை பத்தி. எப்பவும் போலதான் ஃபியூ மினிட்ஸ்ல பாடிட்டாங்க. லிரிக்ல சில போர்ஷன் வந்து இல்லை இப்படி வரக்கூடாது, இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு மாத்தி ஃபியூ மினிட்ஸ் தான். எஸ், ஆனா அது வந்து முழுவதும் அப்பா பாடுறதா இருந்துச்சு. ஆமா, ஃபுல்லா பாடுறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹை போர்ஷன் ஒரு போர்ஷன் வருது, இது ரொம்ப ஹையா இருக்கு எனக்கு அப்படின்ட்டாங்க. உடனே அங்க ஸ்பாட்லயே எனக்கு தோணுச்சு, சரி நான் பாடிடுறேன் இந்த ஹை போர்ஷன் சொல்லி சார்ட்ட கேட்டு உடனே பண்ணதுதான். சூப்பர் பிரதர். அந்த பாட்டுக்கே பெரிய ஹை கொடுத்து அன்பிளானிங் தான். அந்த ஸ்பாட்ல டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து பாடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரே பாட்டுல ரெண்டு பேரும் பாடினது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவருடைய பாட்டை அது அம்மா என் தங்க கண்ணில பதிவு பண்ணது மிகப்பெரிய ஒரு நினைவுகள். நன்றி சார். இந்த நேரத்தில் இந்த குடும்பத்தினுடைய அம்மாவா தாய் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய பிரேமலதா மேம். எஸ்,
ஏன்னா அவர் சொல்லும்போது அலெக்சாண்டர்ல ஆரம்பிச்ச பயணம் தென்னவன் அண்ட் இன்னைக்கு சண்முக பாண்டியன் அவர்களுடைய படத்துக்கும். அனைவருக்கும் வணக்கம். நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இங்க நான் யார் பத்தி பேச, எல்லாருமே எனக்கு கேப்டனை நான் திருமணம் செய்த நாள்ல இருந்து தெரிஞ்சவங்க தான். நீங்க சொன்னீங்க அலெக்சாண்டர்னு, இவர் பிறந்ததுல இருந்து எனக்கு தெரியும். சின்ன குழந்தையா இருந்ததுல இருந்து இவன் எனக்கு தெரியும். இளையராஜா சார் அண்ட் ஜீவா ஆண்டி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் எங்களுக்கும், எனக்கும் கேப்டனுக்கும். இது பல பேருக்கு தெரியாது, நான் பல இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன். சினி இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஃபியூ ஃப்ரெண்ட்ஸு தான், அதில் மிக மிக இம்பார்ட்டண்ட்டான ஃப்ரெண்ட் ஜீவா ஆண்டி தான். என்னோட இன்ஸ்பிரேஷன், ஃப்ரெண்டு, க்ளோஸ் டு ஹார்ட். அப்போல்லாம் கேப்டனுடைய படங்கள், எல்லாருடைய படங்களும் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ நாங்களாம் ரொம்ப பிஸி, ஹீரோஸை விட ஒய்ஃப்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். ஏன்னா ஜீவா ஆண்டி, இளையராஜா சார் எல்லா படத்துக்குமே ப்ரிவியூக்கு என்ன கூப்பிடுவாங்க. கேப்டன் சார் ப்ரிவியூனா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் கூப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு பொங்கல், தீபாவளி அப்படின்னா என் தம்பி சுதீஷ் அண்ட் ஜோதி இங்கே இருக்காங்க. ஸோ எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் அந்த டேஸ், கோல்டன் டேஸ் அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா யுவன் வந்து எனக்கு தெரியும், நாங்கெல்லாம் ப்ரிவியூவில் உட்காந்து பார்க்கும்போது சின்ன குழந்தை அவங்க அம்மா தூக்கிட்டு வருவாங்க, அவ்வளோ ஒரு கியூட் பேபியா நான் பார்த்தேன். இன்னைக்கு வளர்ந்து இன்னைக்கு என் பக்கத்துல பிரபா, ஷம்மு இங்க நிக்கிறாங்கன்னா அதே தான் எனக்கு யுவனும் கூட. சரியா? ஏன்னா நான் வந்து ராஜா சார் ஃபேமிலியோட அவ்வளோ ஒரு க்ளோஸ். எதுவாக இருந்தாலும் நான் வந்து மனசு விட்டு பேசுவேன் ஆன்டி கிட்ட. அதே மாதிரி சரத் சார், எங்களுடைய திருமணம் நடந்தது 1990 ஜனவரி 31. அப்பதான் புலன் விசாரணை படம் ரிலீஸ். இந்த படத்தை பத்தி நான் எஸ்பெஷலி சொல்லணும்னா, ராஜா சாரும் யுவனும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு பிளஸ் இந்த படத்துக்கு. ஒரு அம்மா பாட்டு சென்டிமெண்ட்னாலே அது ராஜா சார் பண்ணாதான் அது எல்லாருக்கும் விரும்புவாங்க. அந்த பாட்டு யுவனும் ராஜா சார் இணைந்து பாடியிருக்காங்க. நான் வந்து யுவன் கிட்ட இப்ப கூட அங்க ரூம்ல மீட் பண்றப்ப சொன்னேன், எனக்கு யுவன் இப்ப இங்க இருக்கிறது இல்ல, அவர் துபாய் ரொம்ப பிஸியா இருக்காரு. சோ நம்ம வந்து டைரக்டா பார்க்க முடியல. அதனால இப்பதான் நான் யுவன் பார்த்தேன். அப்ப சொன்னேன், யுவன் எக்ஸ்ட்ரானரி, நீங்க மியூசிக்கும் பண்ணிருக்கீங்க, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பிரமாதமா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கம்மா அப்படின்னு மனசார நான் யுவனை பாராட்டினேன். அதே மாதிரிதான் சரத் சார், உண்மையான மாமா எங்க நிக்கிறாரு. ஆனா படத்துல மாமாவும் மச்சான நீங்க பண்ண லூட்டிய பார்த்தா உண்மையிலேயே நான் அப்படி சிரிச்சேன். அந்த படத்தை பார்த்து பயங்கரமான கெமிஸ்ட்ரி ரெண்டு பேருக்குமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ரானரியா ரெண்டு பேருமே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. துப்பாக்கிய புடிங்க பாண்டி அண்ட் சொல்றதுலயே தெரியும் அந்த அளவு ஒரு பாண்டிங் அவங்களுக்குள்ள. முகேஷ் ஒரு சின்சியர் ப்ரொடியூசர், அவர் வந்து யாருக்கும் எந்த டிஸ்டர்ப் பண்ணாம மிக பிரமாதமாக இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணும்ன்ற ஒரே எண்ணத்தோட இந்த நிமிஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. முகேஷ், ஆல் த பெஸ்ட். நீங்க ஃபியூச்சர்ல பெரிய ப்ரொடியூசரா வருவீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். பொன்ராம் சார், தொடர்ந்து எல்லா படமும் பிரம்மாண்ட வெற்றி படங்களாக அமையும், அதுல மாற்று கருத்து இல்லை. எனவே எல்லாரும் போய் December 19 நீங்க எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. உங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நான் நம்புறேன். எனவே ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த என்டையர் டீம். இந்த கதையை பத்தி ஒரு சின்னதா சொல்லிடுறேன். நான் வந்து கதை எங்க, நான் வருத்தப்படாத என்னடா சாங் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள போனேன், டேமுக்குள்ள, வய டேமுக்குள்ள தண்ணி நீர் பிடிப்பு பகுதி இருக்கு. அங்க ஒரு கிணறு, அங்க ஒரு மோட்டார் போட்டு பம்ப் செட்ல விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க. இதோட டேமுக்குள்ள விவசாயம் பார்க்கப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா தண்ணி வத்திருச்சுன்னா எங்க தோட்டம் கிணறுலாம் தெரியும், நாங்க விவசாயம் பார்ப்போம், அப்ப தண்ணி ஏறிச்சுன்னா விட்டுட்டு போயிருப்பா, அவ்வளவுதான் ஆனாங்க. எனக்கு இது பயங்கரமா தோணுச்சு. இங்க இருந்த கதை எனக்கு தோண ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் கொரோனா டயத்துல ஊர்ல தேனியில இருந்தேன். அப்போ தண்ணி நிறைய தேங்கின நேரம், நான் டேமுக்கு பின்னாடி குளிக்கிறதுக்காக பசங்களோட அப்படியே போயிட்டு வரும்போது, அப்போ ஒரு பெரிய ஒரு கொடையை வச்சுட்டு நின்று இருந்தாரு. தண்ணி ஃபுல்லா ரோடெல்லாம் ஆக்கிரமிச்சு ஃபுல்லா தோட்டத்துல முங்கி நிறைய பயிர் முங்கி இருந்துச்சு. அவரு அந்த கொடையை வச்சு நின்று இருந்த அந்த ஃபேஸ்ல 1000 ரேகைகள் இருந்துச்சு.
அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் என்னால் எதுவுமே சொல்லவே முடியாது, அவ்வளோ கதைகள் இருந்துச்சு. ஸோ அதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷன் இந்த கொம்பு சீவி. ஸோ ஒரு எல்லாருடைய மக்களையும் போய் சேரும். ஆனால் இப்படி சீரியஸான கதையில எப்படியா காமெடி பண்ணுவேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், இதுதான் நம்மளோட சேலஞ்சு. என்றைக்குமே சீரியஸான நோட்டில் தான் காமெடி பண்ணணுங்கிறது தான் என்னுடைய சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ இதுக்குள்ளே எப்படி காமெடி பண்ணலாம், எப்படி கேரக்டர் செட் பண்ணுற ரொக்கப்புலி அண்ட் சரத் சார் அண்ட் பாண்டியை வச்சு இது நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு என்டர்டெய்னராகவும் ஆக்ஷன் கலந்த படமாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ அடுத்ததான் வந்து நான் நன்றி சொல்லணும், பாலு சார் சொல்லணும். ஏன்னா இடையில 2 படங்கள் பண்ண முடியல, திரும்ப நான் ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த கலர்ஸ் வந்து கண்டிப்பாக பாலு சார்கிட்ட மட்டும்தான் நான் என்னால் டேஸ்ட் பார்க்க முடிஞ்சது சார். வேற யார்ட்டையும் நான் ஒர்க் பண்ணும்போது தெரியல, எனக்கு உங்கள்கிட்ட தான் அதை பிடிக்க முடிஞ்சது. அது ஆர்ட் டைரக்டர் அண்ட் எடிட்டர் தினேஷ், வருத்தப்படா வலிசங்க ஃபுல்லாக தம்பி தான் எடிட் பண்ணாப்புல, ஸ்பாட் எடிட்டிங். இன்னைக்கு இந்த படம் எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே ஒரு கனெக்ட் தான். நான் அசார் மாஸ்டர் அண்டு ஷெரீப் மாஸ்டர் என்னை ஆட வைப்பார் அப்பப்போ, நம்மளால் அவ்வளோ ஆட வராது. ஸோ அதே மாதிரி இந்த பாடலாசிரியர்கள் பா விஜய் ஒரு பாட்டில் இருக்காங்க, சினேகன் ஒரு பாட்டில் இருக்காரு வந்திருந்தாங்க. அதே மாதிரி யுவ பாரதி ஒரு பாட்டில் இருக்காங்க. நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தினேஷ் அண்டு பாலா சிவசாமி இந்த கருப்புசாமி சாங் தான் பாடினாங்க, எழுதினாங்க. நானும் ஒரு பாட்டு கேப்பில் எழுதியிருக்கேன். ஸோ எனக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா யுவன் சார் சொல்லணும்னா, யுவன் சார் வந்து ரொம்ப நாளாக நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசை அவரோட. அது என்னை ஃபர்ஸ்ட் துபாய் கூட்டு போனது அவரை தான் சேரும், வேற எந்த நாட்டுக்கு போயிருக்கோம். ஆனால் துபாய் போகவே முடியல என்னால். கம்போசிங் அங்கே வாங்கினாரு, அது பெரிய இதாக இருந்துச்சு. அவர் இளையராஜா சார் பாட்டை பாட வச்சது ஒரு பெரிய மூமெண்ட் இருந்துச்சு. அந்த மூமெண்ட்ல ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இளையராஜா சார் ஃபர்ஸ்ட் போய் பார்க்கும்போது என்ன சொன்னாங்க, நீ அப்பாட்ட நீங்களே கேளுங்க அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு நானும் பிடிச்சிரும் போய் இளையராஜா சாரை பார்க்க போனோம். அப்போ பார்த்தோன்னே சார் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு அம்மா பாட்டு இருக்கு, அது நீங்க பாடணும்னு. அம்மா பாட்டெல்லாம் எனக்கா தோணுனா தான் பாடுவேன், உனக்கெல்லாம் பாட முடியாது. ஐயோ என்னடா அப்படி சொல்லிட்டாரு. சரி ஏதாவது பேசணுமே. அடுத்து இந்த கதை தேனியில நடக்குது, கதைலாம் தேனியிலப்பா நடக்கும், எல்லா கதையும் அங்கே தான் நடக்கும் அப்படின்னாரு. உங்களை பாட வைக்கிறது என்னோட ட்ரீமு அப்படின்னு. உன் ட்ரீமை எப்படி நான் நிறைவேற்ற முடியும்னாரு. இப்படி என்ன பால் போடா 6 அடிச்சுட்டு இருந்தாரு. அப்புறமா ஒரு முடிவு, பேசாம கை கட்டி நின்னுக்குவோம் அப்படின்னு. அப்புறம் நான் இப்படிதான் பேசுவேன் சரியா அப்படி போயிட்டாரு. அப்புறம் கூட சொன்னாங்க, இவ்வளவு தூரம் உன்னை கலாய்க்கிறாருன்னா பாடிடுவாரு. அதே மாதிரி ஒரு 15 days கழிச்சு அவரே கால் பண்ணி, நான் அந்த பாட்டை பாடி கொடுத்துட்றேன், வர சொல்லுங்க டீம் அப்படின்னாங்க. அவருக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த அம்மா பாட்டு பாடணுங்கிறது படத்துல ரொம்ப முக்கியமான இடத்துல வரும். வழக்கம் டைட்டில் சாங்கு ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த இது. அந்த அவருக்கு இந்த இடத்துல நன்றி. அண்ட் யுவன் சாருக்கு நன்றி. அண்ட் சார் அண்ட் சரத் சார் இன்றும் இளைமையானவர். இவர் காசு சொல்ல போகும்போது எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா நாட்டாம இதெல்லாம் படம் பார்த்தோன்னே என்ன அடிச்சு கிடிச்சு போடுவார் அப்படின்னு தான் பேச சொன்னேன். ஆனால் உண்மையிலே அவர் குழந்தை தான். எப்பயாவது வரும்போது பெரிய மனுஷன் நடந்துக்குவார். மேக்சிமம் குழந்தை தான் அவரு. ரொம்ப ஜாலியான டைப்பு, ரொம்ப ஈஸி அவர்கிட்ட ஒர்க் வேலை வாங்குறது. ரொம்ப ஜாலியாக இருப்பார். எந்த சொன்னாலும் எந்த சீனும் அவர் நிறைய கரெக்ஷன் சொல்லுவார், சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் சொல்லுவார், நல்லா இருக்கும். சில விஷயங்கள் நம்ம எதுக்காக தோணுச்சுன்னா ஓகே டைரக்டர் சாய்ஸ் அப்படின்னு. அது ஒரு டைரக்டரோட ஹீரோன்னு சொல்லலாம் அவரை. அவ்வளோ அற்புதமாக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு சார். அது வந்து அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சார், நன்றி கடன்பட்டிருக்கேன்.